இந்த மான்வாவோட ஸ்டார்ட்டிங்கில நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அப்ப பேக்கிரவுண்ட்ல "ப்ளீஸ் என்ன வெளிய போக விடுங்க. நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல." இந்த சவுண்ட்லாம் கேட்டு நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான். "ஆமா நான் இங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஏன் இங்க ஒரே சத்தமா இருக்கு?" "ஆமா நான் எந்த இடத்துல இருக்கேன்? அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்கலாம் கத்திட்டு இருக்கானுங்க. "டேய் நீங்க யார்றா சும்மா கத்திட்டே இருக்கீங்க? இவனுங்க கத்துறது என் தலையே வலிக்குது." அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ பார்க்குறான். "ஏய் யார்றா நீங்க? நீங்க என்னடா எங்க வீட்ல பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு செகண்ட்ல தான் அவன் ரியலைஸ் பண்றான். அதாவது அவன் அவன் வீட்ல இல்லன்றத. சடனா அவனுக்கு கீழ இருக்க அந்த ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, சில லெட்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஆமா என்னது இது? ஏதோ லைட் மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஐய்யயோ! இப்ப நான் எங்க இருக்கேன்? இது என் வீடு இல்லையா? அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அண்ட் அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல காடஸ் மாதிரி ஒரு லேடி இருக்கா. அண்ட் அவள பார்த்து நம்ம ஹீரோ ஆமா இவ யாருன்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்ப சடனா அவளோட பவர்ஸ யூஸ் பண்ண, அந்த இடத்துல நெறைய மான்ஸ்டர்ஸ் வருது. இத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். "ஏய் என்ன கருமம்டா இது?" அதே மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுறானுங்க. அப்ப அங்க இருக்கவனுங்களே பார்த்தீங்கன்னா, "கத்தாதீங்கடா. இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ யாரோ பண்ற பிராங்க்ன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க இருக்க சிலவங்கலாம், "ஓ! அப்படியா? நான் கூட உண்மை நெனச்சு பயந்துட்டேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாதிரி அவனுங்களே சமாதானப்படுத்திக்கிறானுங்க. இது ஃபேக் தான். டிவி ஷோ. எவனோ நம்மள வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி அவனுங்க அடிச்சுக்கிறானுங்க ஜாலியா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ, இவனுங்க சொல்றது உண்மையா? அப்படி உண்மையா இருந்தா யாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க போறது? எனக்கு தெரிஞ்சு இவனுங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது எல்லாம் நான் வீட்ல உட்காந்து என்னோட அம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப சடனா எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு கேம் இன்விடேஷன் வந்தது. நீங்க வந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விரும்புறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நானும் என்னது கேமான்ற மாதிரி ஜாலியா இருந்துட்டு அத ஓகே நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொன்னேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கிறதே அப்படின்ற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். ஹீரோ இத யோசிச்சுட்டே இருக்க, அந்த இடத்துல வந்து நெறைய பேர் இருக்கானுங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் வந்து, "டேய் ஒழுங்கா அந்த கதவ தரங்கடா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப சில பேர், "ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த எல்லோ கலர் மண்டையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், "டேய் எல்லாரும் சைலன்ட்டா இருங்கடா. நம்ம எல்லாரும் ஒரே போட்ல இருக்கோம்னு தான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். "உனக்கு வந்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல ஏதாவது தெரியுமா இத பத்தி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தொட்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு கிளிக்கே ஆகுது. என்னது இப்ப இவன் என்ன தொட்டானா? அப்படி இவனால என்ன தொட முடிஞ்சது அப்படின்னா, இது வந்து கனவாவே இருக்க வாய்ப்பில்ல. இது ஒரு இல்யூஷனா இருக்கவும் வாய்ப்பில்ல. என்னதான் நடக்குது இங்க? அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். அப்ப சடனா அந்த காடஸ் இருப்பாள்ல, அவ வந்து அவளோட பவர யூஸ் பண்றா. இவ பவர யூஸ் பண்ண அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரியாக்ட் ஆகுது. கிர் கிர்ன்ற மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. அப்ப சடனா இவ சொல்ல ஆரம்பிக்கிறா, "எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இந்த வேர்ல்டுக்கு நீங்க வந்ததுக்கு. அண்ட் நீங்க எல்லாரும் என்னோட இன்விடேஷன அக்செப்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். "என்னது இன்விடேஷனா? என்னடி விளையாடிட்டு இருக்கியா? நீ யாரு?" அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயே. "நீங்க எல்லாருமே என்னால செலக்ட் பண்ணப்பட்ட வாரியர்ஸ். இந்த கான்டினென்ட்‌க்காக நீங்க சாகவும் ரெடியா இருக்கணும். எப்படியாவது இந்த கான்டினென்ட்ட வந்து நீங்க காப்பாத்துங்க." இவ சொல்றத கேட்டு யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். அதே மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. "ஏய் யாருடி நீ? இந்த மாதிரி நான்சென்ஸா பேசிட்டு இருக்க? என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? போலீஸ கூப்பிடுங்க போலீஸ்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. உடனே அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, "எல்லாரும் நான் சொல்றத கேட்டுக்கோங்க. இப்பத்துலருந்து நான் சொல்றத எல்லாரும் ஃபோக்கஸா கேளுங்க. ஏன்னா இது டைரக்ட்டா உங்களோட சர்வைவலுக்கு சம்மந்தப்பட்டது. இங்க இருக்க எல்லாராலயும்லாம் கான்டினென்ட்குள்ள போயிட முடியாது. நான் வைக்கிற அந்த டுட்டோரியல்ல நீங்க பாஸ் ஆகணும். ஒண்ணுமே இல்ல. இது வந்து ஒரு கேம் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கேம்ல வந்து டுட்டோரியல் இருக்கும்ல. அந்த டுட்டோரியல்ல நீங்க பாஸ் ஆனா தான் அடுத்து ரியல் லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் ஓகேவா? இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். ஏற்கனவே இவ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னும் எங்கள வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கவன்லாம் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணு என்னன்னா அழுதுட்டு இருக்கா இவ சொல்றத கேட்டு. அண்ட் அவ அது இல்லாம இன்னும் சிலத சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா நீங்க இப்ப இருக்கீங்கல்ல, இதுதான் வந்து ஸ்டார்ட்டிங் பிளேஸ் மாதிரி. இந்த பிளேஸ்ல தான் நீங்க வந்து வெயிட்டிங் ரூம் மாதிரி. அதாவது இப்போ நம்ப வெயிட்டிங் ரூம் இருக்கும்ல நார்மலா, அந்த மாதிரி எல்லாரும் பிளேயர்ஸ் வெயிட் பண்றதுக்கான அந்த ரூம். இப்போ பப்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா லாபி இருக்கும்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவையான சப்ளைஸ், தண்ணி, ஃபுட்டு, அப்புறம் வெப்பனு எல்லாமே இங்க தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. 2வது விஷயம், இந்த வேர்ல்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான எபிலிட்டீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களுக்குன்னு சில கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்னா ஒண்ணுமே இல்ல. அதாவது 4 ரேங்க்ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா? முதல் ரேங்க் வந்து காமன். இது வந்து யாருக்கு வேணா கிடைச்சிரும்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ரேர், அடுத்து ஹீரோயிக் அண்ட் லெஜெண்டரி. இது வந்து அந்த ரேங்க பொறுத்து அவங்களோட பவர்ஸ் ஓகேவா? அட் அடுத்து ஒண்ணுமே இல்ல. இப்ப காமனா இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெப்பன இவ குடுத்துருவா. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க ஒரு ஸ்பியர எடுக்குறான்னு நெனைக்கிறேன். இது ஹீரோவா இல்ல இவ எக்ஸாம்பிளுக்கு சொல்றாளான்னு தெர்ல. அண்ட் அந்த ஸ்பியர எடுக்க இங்க வந்து இவ இன்னொன்னும் சொல்றா. உங்க எல்லாரையும்
நீங்கள் பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த மான்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வால் இருக்கும். அதை வந்து அந்த மான்ஸ்டர் உடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அண்ட் நம்ம ஹீரோவும் அந்த வால் உடைய போகுது அப்படின்னு இவன் இங்கே பயந்துட்டு இருக்க, அவன் இன்னும் நிறுத்தலை, இன்னும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே இருக்க ஒருத்தராலையும் ஸ்டேட்டஸ் விண்டோவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது ஸ்டேட்டஸ் விண்டோவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆக. இந்த ஸ்டேட்டஸ் விண்டோன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன அவங்களோட பவர்ஸ் என்னென்ன இருக்குது அந்த மாதிரிலாம் பார்க்கறது, ஓகேவா? அண்ட் சடனாக நம்ம ஹீரோ வந்து ஸ்டேட்டஸ் விண்டோன்னு சொல்ல அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் நம்ம ஹீரோ பேர் வந்து லீ, ஓகேவா? அண்ட் அவனுக்கு 25 வயசு ஆகுது. இவன் வந்து ஒரு கேர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ட் இவனுக்கு கிளாஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை, டைட்டிலும் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னும் சில இருக்குது, இதெல்லாம் என்னென்னு போக போக தான் தெரியும். எஸ்டிஆர்னு ஒன்று இருக்குது, அது வந்து காமனில் இருக்குது. அண்ட் வந்து சிஓஎன், அதாவது கான்ஸ்டியூஷன் நினைக்கிறேன், அதுவும் காமனில் இருக்குது. அடுத்து என்னு ஒன்று இருக்குது, அதுவும் காமனில் இருக்குது. மானாலாம் 0ல் இருக்குது, ரொம்பவே காமன் அது. அண்ட் ஏஜிஐன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் காமனில் இருக்குது. லக்கு மட்டும் ஹீரோயிக்கில் இருக்குது. அண்ட் வந்து ஐஎன்டி, இது வந்து என்னென்னு தெரில, இதெல்லாம் வந்து ஹீரோயிக்கில் இருக்குது. 2 எபிலிட்டிஸ் மட்டும் ஹீரோயிக்கில் இருக்குது. அடுத்து வந்து எபிலிட்டிஸ்னு தனியாக ஒன்று இருக்குது. இந்த எபிலிட்டிஸ் வந்து நான் சொன்னல ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு, அது நம்ம ஹீரோக்கு கிடைக்குதா என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் கருமண்டா இது. ஆமாம், ஸ்ட்ரென்த்து கான்ஸ்டியூஷன்லாம், எஸ்டினா ஸ்ட்ரென்த்து கைஸ், சாரி, ஓகேவா? ஸ்ட்ரென்த்லாம் 10ல் இருக்குது, கான்ஸ்டியூஷன்லாம் 11ல் இருக்குது. இது நல்லதா இல்லை என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ சடனாக எபிலிட்டி வந்து ஒன்று வந்து அன்லாக் ஆகுது நம்ம ஹீரோக்கு. இந்த ஸ்பெஷல் எபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அன்லாக் ஆகுது, ஒரு சில பேருக்கு தான். அப்படி நம்ம ஹீரோ அந்த ஒரு சில பேரில் இவனும் ஒருத்தனாக இருக்கான். இவனுக்கு கிடச்ச அந்த எபிலிட்டி பேர் வந்து மைண்ட் ஐ. இதோட பவர் என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஸ்டேட்டஸ் எல்லாரோட ஸ்டேட்டஸ் விண்டோவையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம். அதாவது அவங்க என்ன பவரில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம ஹீரோவையும் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்படி நம்ம ஹீரோ மற்றவங்கள பார்த்துட்ருக்கான்ல, அவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட பெட்டராக தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓவர் வியூன்னு ஒரு ஆப்ஷனை பார்க்குறான். அதாவது மொத்தமாக நம்ம ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்றத வந்து அவன் பார்த்துட்ருக்கான். அதில் பார்த்தா அது கழுவி இவனை ஊற்றுது. அந்த ஓவர் வியூவில் இருக்கிறதுல நீ தாண்டா ஒஸ்ட்டு, நீ என்ன ட்ரெயின் பண்ணாலும் அது ஒர்த்தே இல்லை. ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் இன்டெலிஜென்ஸும் லக்கும் இருக்குது, ஆனால் என்ன பிரயோஜனப்பா, நீ ஒரு ஸ்வாடை ஸ்விங் பண்ண கூட நீ லாய்க்கில்லை. அடுத்த ரிசல்ட்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வேஸ்ட்டுடா, நீ ஒஸ்ட்டுடா, நீ தண்டண்டா அப்படின்ற மாதிரி அது கழுவி ஊற்றிட்டுருக்கு இவனை. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஷாக்கில் இருந்துட்டு இருக்கான். என்னடா இது சொல்லுது, அப்போ அவ்வளோதானா, என்னோடய கதை இங்கேயே முடியுதா அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்ருக்க. அந்த இடத்துல அந்த கண்ணாடி வாழை அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து உடைக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு பீஸ் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேஸில் கிழிக்குது. அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோ தள்ளி விட்றான், நவுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடனாக அங்கே இன்னொருத்தர் இருக்கான் நம்ம ஹீரோக்கு பின்னாடி. டேய், எல்லாரும் உங்களோட வெப்பனை தூக்குங்கடா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ இருக்கும்ல, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஜோக் மாதிரி தெரியுதா, ஒழுங்காக உங்களோட வெப்பனை தூக்கி சண்டை போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவனோட மைண்டை யூஸ் பண்ணி அவனை பார்க்குறான். அவனை பார்த்தா அவன் நம்ம ஹீரோவோட எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கான். முதல் விஷயம் எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கைஸ், ஓகேவா? அது அவன் ஹீரோயிக்கில் இருக்கான். அடுத்து வந்து கான்ஸ்டியூஷன், அதுலேயும் ஹீரோயிக்கில் இருக்கான். எண்டுனா ஒன்றுமே இல்லை, எண்டுரன்ஸ் தான். எண்டுரன்ஸ்லையுமே அவன் ஹீரோயிக்கில் இருக்கான். இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பான். நமக்கு ஒரு ஆடு சிக்கிடுச்சு அப்படின்றதோட இந்த சாப்டர் 1 வந்து முடியுது. சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வெறித்தனமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் குறிப்பாக அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு வந்து கடிச்சிட்ருக்கு. இது பார்க்குறதுக்கு ஏதோ காப்ளின் மாதிரி இருக்குது, பன்னி மாதிரியும் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்க அந்த வெப்பனை எடுத்து அந்த இடத்துல சண்டைக்கு ரெடி ஆகுறான். இதுக்கெலாம் காரணமான அந்த ஆடு அவன் பின்னாடி தான் இருக்கான். வாடா 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சண்டை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, டேய் ஆமாண்டா, வேறு என்ன பண்ணுறது, இப்போ தான் நீ தானே மோட்டிவேஷன் கொடுத்த சண்டை போடுறதுக்கு, இப்படியே இருந்தால் சாக வேண்டிதான், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மோட்டிவேட் ஆகிட்டு அவனை கூப்பிட்டுட்டு இருக்கான். உடனே அவனும் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் நம்ம ஹீரோவை பார்த்து. பார்க்க ஏதோ ஒல்லி குச்சி மாதிரி இருக்க, ஆனால் நீ பேசுறது கேட்க கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குடா அப்படின்னு சொல்கிற இவன் பேர் வந்து பார்க், ஓகேவா? அண்ட் நம்ம ஹீரோவும் இவனும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, சடனாக நம்ம ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னா அந்த காப்ளின் பன்னி மூஞ்சி வாய் வந்து இந்த பார்க் வந்து அட்டாக் பண்ண வருது. உடனே ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஒன்று வைக்கிறான். அவள் தான் அந்த இடத்துல இறந்து போயிட்டு அந்த பார்க்கை போட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கான். டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டை போட்டு சாவணும்லாம் பஞ்ச் டைலாக் பேசியிருந்தேன், இப்போ என்னடா அது உன்னை கடிக்க வருது, பிளாக் கூட பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, சரி வா நீ சாவக்கூடாதுன்னா ஒழுங்காக என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடிட்டுருக்காங்க அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்படி போயிட்டுருக்க நம்ம ஹீரோ ஏதோ ஒன்றத்தை நோட் பண்ணுறான். அதாவது அந்த காப்ளின் பன்னிக்குட்டி இருக்குல்ல, அதோட குட்டி இருக்குது, மாட்டிக்கிச்சிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சண்டைக்கு ரெடி ஆகுறான். ஒன்று வைக்கிறான் அது வாயில், ஒன்று செத்துறது. அண்ட் டக்குன்னு அங்கே 2 இருக்கும்ல, ஒன்று வந்து நம்ம ஹீரோவை கடிக்க வர அந்த இடத்துல பார்க் வந்து அவனோட ஷீல்டை வச்சு பிளாக் பண்ணுறான்.
அண்ட் இந்த இடத்துல யூங்ஸ் நீ வந்து சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ பேர் யூங்ஸ் இல்லை, ஆனால் அவன் அப்படி தான் கூப்பிட்டு கிடக்குறான், ஏன்னு தெரில. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒன்றும் இல்லைடா நல்லா தான் இருக்கேன், வா 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடிட்டு இருக்கானுங்க. அப்படி போயிட்டுருக்கேன், அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிட்டை பார்க்குறாங்க. யூங்ஸ் இங்கே பேர் இங்கே தான் எக்ஸிட் இருக்குது, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ சடனாக வந்து யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோ சடனாக திரும்பி பார்க்க அந்த இடத்துல அந்த காப்ளின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொடூரமாக அப்படியே அங்கே கொல்ல போயிட்டுருக்கு. அப்பன்னு பார்த்தா அவன் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஒரு செகண்ட் மனசே கேட்கல, எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த மனுஷனை வந்து அவங்க கொல்றாங்களே, அதை பார்த்து இவனுக்கு வந்து ஒரு மனுஷனாக கோவம் வருது. கையெல்லாம் முறுக்குறான். அவன் அப்படியே மூக்கிலேருந்து ரத்தத்தை ஒழுகிக்கிட்டே அப்படியே அழுதுட்டுருக்கான், யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு. பொறுத்தது போதும் பொங்கி எழுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேகமாக அவனை காப்பாற்ற போயிட்டுருக்கான். அப்படியே காப்பாற்றுற மாதிரி போக அவனுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றலை, அவன் பக்கத்தில் இருக்க அந்த சப்ளைஸை தான் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான். அதை பார்த்து அவன் மனசே விட்டான். உடனே அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் ஸ்டார்டிங்லேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக பார்க்கலையா, இந்த சப்ளைஸை இழுக்கிறதுக்காக தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம பார்க்குக்கு மனசு ஒரு மாதிரி வலிக்குது. பட் அந்த இடத்துல அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவனும் அப்படியே நம்ம லீக் கூட சேர்ந்து அந்த இடத்த விட்டு ஓடி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்து அவ்வளோதான் என்னடா இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிகிட்டே அழுகிறான். கடைசியாக ஒரு தடவை எனக்கு காப்பாற்றுங்கன்னு கேட்குறதோட அங்கே வந்து அந்த காப்ளின்ஸ் எல்லாம் இவன் கதையை முடிக்குது. நம்ம லீக்குமே அவன் இதை பண்ணது வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சர்வே பண்ணுறதுன்னு வந்துச்சுன்னா எதுக்குமே இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவன் வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். உன்னால தானே எனக்கு இந்த சப்ளை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு போகிறான். அண்ட் அந்த எக்ஸிட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஜெயில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போய் இவனுங்க வந்து பதுங்கிக்கிறானுங்க 2 பேருமே. உடனே பார்க்கும் கேட்க ஆரம்பிக்கிறான், டேய் நம்ம இதே இடத்துல தான் இருக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ சலிச்சிக்கிட்டு நல்லா பெருசாக இருக்கான், ஆனால் மூளையே இருக்க மாட்டேங்குது இவனுக்கு. டேய் முதல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேம் மாதிரி ஃபீல் ஆகலை? அதாவது நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க, அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்யூப்மெண்ட்டு கிளாஸஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது கேம் மாதிரியே இருக்குடா. நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து விளாடிருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இந்த கேமுக்குள்ளே தான் இருக்கோன்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் கேமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே லெவல் அப், அதாவது அந்த மான்ஸ்டரை கொல்ல நம்மளும் லெவல் அப் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் யோசித்து சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஷீல்டு இருக்குது, வெப்பன் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஏன் தண்ணி கூட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஜெயிலுக்கு வெளியே இருந்து இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கு. உடனே இவனுங்களும் சென்ஸ் பண்ணுறானுங்க, ஏதோ பார்க்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. அந்த பார்க் இருக்கான அவன் கத்த வரான், ஈரா கத்தாதறான், இது ஏன்னு தெரில நம்மளை அட்டாக் பண்ணல. அப்போ தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ அவனை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு அங்கே இருக்க அவனோட ஸ்பியரை எடுக்கிறான். இந்த பார்க்குக்கு வந்து பயமாக இருக்குது. நம்ம ஹீரோ உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்லாஷை போடுறான். என்னன்னா அப்படியே அந்த மான்ஸ்டரோட கண்ணிலே சொருவி வச்சுருக்கான் அந்த ஸ்பியரை. இதை பார்த்து பார்க்கலாம் பயப்படுறான். அண்ட் நம்ம ஹீரோ அவனோட மொத்த ஃபோர்ஸையும் போட்டு அந்த இடத்துல சாவுன்னு சொல்லிட்டு குத்துறான். அவள் தான் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய மான்ஸ்டரை நம்ம ஹீரோ கொன்னுடுறான். இவன் கொன்னதுனால இவனோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல சந்தோஷப்படுறான். நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அப்போ மான்ஸ்டர்ஸை கொன்னா நம்மளோட பவர்ஸுமே ஏறும் இந்த இடத்துல அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக புரிஞ்சு வச்சுருக்கான். பார்க்குமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறான், டேய் இதெல்லாம் உன்னாலேயும் பண்ண முடியும். உண்மையாக சொல்லணும்னா நீ என்னை விட பெட்டராகவே பண்ணலாம், ஏன்னா உங்ககிட்ட எண்டூரன்ஸ் 30 இருக்குது அப்படின்னு சொல்ல இவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஆமாம் உன்னோட பேர் என்னன்னு இப்போ தான் பேரையே கேட்குறான் கைஸ். அவனுமே லீன்னு சொல்கிறான். அப்புறம் என்னோட பேர் வந்து பார்க் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இவங்க வந்து அஃபிஷியலாகவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இவனை ஆடாக யூஸ் பண்ண போகிறானா இல்லை ஃப்ரெண்டாக யூஸ் பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். அண்ட் நம்ம ஹீரோ லீ இருக்கான்ல, அவன் அந்த மான்ஸ்டரோட தோல் இருக்குல்ல அதை வந்து அப்படியே அழகாக கட் பண்ணி இவனோட ஷீல்டுலேயும் அண்ட் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்கிறது இந்த ஷோல்டரில் ஒன்று வைப்பாங்களே அதையும் செஞ்சு கொடுக்குறான். இதனால் இவனோட எண்டூரன்ஸ் வந்து இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகுது. உடனே இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஹீரோ கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நார்மல் கொஞ்சல்ஸ். அண்ட் 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டுருக்கானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு சவுண்டு, 2 பேரும் திரும்புகிறாங்க. அந்த அழுவு மூஞ்சி இருக்கால அவள் ஓடி வந்துட்டுருக்கா, என்னை காப்பாற்றுங்கன்னு. அவள் பின்னாடி நல்லா ஜெயிண்ட் மாதிரி ஒரு காப்ளின் வந்து துரத்திட்டுருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ டேய் பார்க்கே ஓடுறா சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்ல 2 பேருமே ஓடிட்டுருக்கானுங்க அந்த இடத்துல. அப்போ சடனாக நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று தோணி அவனோட மைண்ட் ஐயை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான்.
அந்த மைண்டை யூஸ் பண்ண உடனே இவனுக்கு சரியான ஷாக்கு. அவளோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்தீங்க அப்படின்னா காமனில் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரென்த்து ரேரில் இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஹீரோயிக்கில் இருக்குது, எண்டுரன்ஸும் ரேரில் இருக்குது, மானா வந்து லெஜெண்ட்ரியில் இருக்குது. இந்த பொண்ணு யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ என்னது மானா வந்து லெஜெண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். இதில் இந்த பார்க் வேறு, அயோங் ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்க, வாடா ஓடலான்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஷாக்கில் இருந்து இன்னும் வெளியவே வரல. என்னது இவ எப்படி லெஜெண்ட்ரி டேலண்ட் வச்சுருக்கா மானாலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறதோட சாப்டர் 2மே இந்த இடத்துல முடியுது கைஸ்.